நான்முகக் கடவுளை பார்த்து தேவர்கள் சொன்னார்கள், பகவானே, உம்முடைய வரத்தை பெற்றுக்கொண்டு ராவணன் என்ற அரக்கன் எங்களுக்கெல்லாம் மிகுந்த தொல்லை தந்து வருகிறான். அவனை நாம் அடக்கவோ ஜெயிக்கவோ கொல்லவோ முடியவில்லை. உம்முடைய வரத்தினால் அவனுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டு அவனுடைய அகங்காரம் அதிகரித்து துஷ்டனாகப் போய் அவன் எல்லோரையும் அவமதித்தும் கொடுமை செய்தும் வருகிறான். இந்திரனை துரத்திவிட்டு தேவலோகத்தை கைப்பற்ற எண்ணுகிறான். அவனைக் கண்டு சூரியனும் வாயுவும் வருணனும் யாவருமே பயப்பட்டு நடுங்குகிறார்கள். அவன் அகங்காரத்தை, அவன் கொடுமையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் யோசனையை நீர்தான் சொல்ல வேண்டும். இதை கேட்ட பிரம்மன், இந்த ராவணன் தவம் செய்து வரம் பெற்றிருக்கிறான். வரம் கேட்கும் பொழுது நல்ல வேளையாக அவனே ஒரு விஷயத்தை விட்டுவிட்டான். தேவ கந்தர்வ ராட்சசர்களால் தனக்கு மரணம் உண்டாகக்கூடாது என்று வரம் பெற்றானே ஒழிய மாண்டர்களை பற்றி அவன் கேட்கவில்லை. மனித ஜாதியை மறந்தோ அலட்சியம் செய்தோ விட்டுவிட்டான். ஆனபடியால் இதற்கு வழி உண்டு என்றார். எல்லோருக்கும் ஒரே மகிழ்ச்சி. உடனே மகாவிஷ்ணுவை சரணடைந்தார்கள். லோகநாதனே, ராவணன் என்ற துஷ்டன் பிரம்மாவிடம் வரம் பெற்று உலகத்தை இம்சை செய்து வருகிறான். அதை பொறுக்க முடியவில்லை. அவன் அமரத்துவம் கேட்டு பெற்ற வரத்தில் மனிதனால் அவனுக்கு மரணமில்லை என்று சேர்க்கப்படவில்லை. மறந்தோ அலட்சியம் செய்தோ அவன் அதை கேட்கவும் இல்லை. ஆகையால் தங்களுடைய அருள் எங்களுக்கு வேண்டும். மனித ஜென்மம் எடுத்து தாங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்றார்கள். நாராயணனும் அப்படியே என்று ஒப்புக்கொண்டு பூவுலகில் புத்திர பாக்கியத்திற்காக யாகம் செய்யும் தசரதனுக்கு 4 குமாரர்களாக நான் அவதரித்து ராவணனை கொன்று உங்களுக்கு விடுதலையும் தருவேன் என்றார். அவ்வாறே தசரதனுடைய 3 மனைவியரின் வயிற்றில் கர்ப்பவாசம் செய்ய திருவுள்ளம் கொண்டார். ரிஷ்யஸ்ருங்கர் வேள்வி தீயில் ஆகுதி விட்டார். நெய்யை தீ விழுங்கிற்று. தீயிலிருந்து பொங்கி எழுந்த கொழுங்கடல் போன்ற ஒரு பெரிய உருவம் அதன் பிரகாசம் சூரியனைப் போல் கண்களை கூசச் செய்தது. 2 கைகளாலும் ஒரு திவ்ய தங்க பாத்திரத்தை ஏந்தி நின்றது. கம்பீரமான துந்துபி ஸ்வரத்தில் சொல்லிற்று, தசரத மகாராஜனே, உன்னுடைய பிரார்த்தனையை ஒப்புக்கொண்டு தேவர்கள் இந்த பாயசத்தை உன் மனைவியர்களுக்கென்று அனுப்பியிருக்கிறார்கள். உனக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். இதை பெற்றுக்கொண்ட உன் பத்தினிகளுக்கு தருவாயாக. மங்களம் என்றது. தசரதனும் அடங்கா மகிழ்ச்சி அடைந்து குழந்தையை தூக்கி எடுப்பது போல வெகு பிரியமாக பாத்திரத்தை பெற்று கொண்டான். நெருப்பு நின்று கிளம்பிய யாக புருஷனும் மறைந்தான். வேள்வி முடிந்த பின் அரசன் பாயசத்தை அப்படியே எடுத்து கொண்டு போய் அந்தப்புறம் சென்று தனது மனைவியரிடம் கூறினான். தேவர்கள் பிரசாதம் இதோ. இந்த மகிழ்ச்சி செய்தி கேட்டதும் அந்தப்புறம் சரத்கால சந்திர காந்தியின் பொலிவு அடைந்தது. தசரதனுக்கு 3